இந்த வருஷமும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25-30% குறைந்தது நான் சொல்கிறது உயரும். அந்த கால்குலேஷனை வச்சு பார்த்தா தான் 10,000 ரூபா. பேனிக் ஆனால் மட்டும் என்ன ஆக போகுது? அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். தங்கம் ஒன்றும் சாப்பாடு போட போகிறது இல்லை. ஃபினான்ஸ் டுடே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாலர் விலை குறைஞ்சா கூட தங்க விலை ரொம்ப ஒன்றும் குறையாது. காரணம் என்னென்னா, இந்த வர்த்தகம் பண்ணுறது அப்படின்றது அதுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கு. இந்த கோல்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா டாலராக கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அந்த 31.1 கிராம்ஸ் 31 கிராம் சுமார் 4 பவுன் தங்கம், அதுதான் ஒரு ட்ராய் அவுன்ஸ்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப் அண்டு அமெரிக்கன் கண்ட்ரியில் ட்ராய் அவுன்ஸ். அந்த ட்ராய் அவுன்ஸ் வந்து $2,500 $2,000 இருந்த ட்ராய் அவுன்ஸ் இன்றைக்கி $3,000 கடந்து போச்சு. $3,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதனுடைய ரேட்டு சர்வதேச அளவில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்படின்னா, அந்த LBMA லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க தான் இதை வந்து விலை நிர்ணயம் பண்ணுறது. எங்கெங்கேருந்துலாம் சுரங்கத்தில் வெட்டி எடுத்து வராதோ தங்கத்தை டைரெக்டாக விற்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு, அந்த தங்கத்தை எல்லாம் அந்த சுரங்கத்தின் அதிபர்கள் எல்லாம் அதில் மெம்பராக இருப்பாங்க. அவங்க எல்லாம் தன்கிட்ட இருந்து எவ்வளோ கிடைக்குதோ அந்த தங்கத்தை எல்லாமே சுத்தப்படுத்தி இங்கே கொண்டு வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க மூலியமாக தான் சேலே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. எல்லாம் வந்தவனையுமே இதில் புக் பண்ணி இங்கே நிர்ணயிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ டாலர் இவ்வளோ தங்கம் தேவை இருக்குது, அந்த தங்கத்தினுடைய செலவுகள் இவ்வளோ ஆகுது, இதனுடைய பேஸ் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, இங்கே இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருந்து இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டை வந்து இவ்வளோ மார்ஜின் வச்சு நீங்கள் விற்கலாம். அப்படின்றப்போ இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறதே தவிர தனிப்பட்ட நபர் யாருமே கோல்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. அந்த அமைப்பு LBMAன்ற அமைப்பு மட்டும்தான் தங்கத்தை விலை நிர்ணயிக்கப்படுது. அதில் வந்து எல்லாருமே உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டாலர் விலை குறைஞ்சா கூட டாலர் அந்த ட்ராய் அவுன்ஸை வந்து இவ்வளோ டாலர்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். $3,000 ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னா இன்றைக்கி $100 இருக்குது அப்படின்னா 3,000 × $100 அப்படின்னு போட்டு கணக்கு பண்ணி கொடுக்கணும், நாம் கொடுக்கறது. இன்கேஸ் நாளைக்கு இந்த டாலருடைய மதிப்பு ஒரு $90 வந்துடுச்சுன்னா 3,000 × 90 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணி அதுக்கு உண்டான கொடுக்க போகிறோம். இதுதான் விஷயமே தவிர மற்றபடி வந்து அது அந்த சின்ன ஒரு மார்ஜின் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் எல்லாருக்குமே, எல்லா நாடுகளுக்குமே. அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா நாம் கொடுக்க வேண்டியது கூட கம்மி தான், அதுக்கு நிகராக கொடுக்க. அப்போ நம்மளுடைய நாட்டுடைய பணம் வந்து இந்திய ரூபாயுடைய மதிப்பு கொஞ்சம் உயரும் அப்படின்ற எண்ணம் தான். அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். பட் அந்த 3,000ன்றது பெரிய அளவில் இறங்கலையே, அது அப்படியே தான் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. இந்த டாலருடைய $3,000 ஒரு டாலர் என்ன ரேட்டு அப்படின்றதான் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் வருது. 3,000ன்றது போன 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா $2,300 $2,400 இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 3,000 ஆயிடுச்சு. இந்த 3,000ன்றது இதோடு நிற்காது. 3,050 3,100 3,200 அப்படின்னு மேலே போய்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்மளுடைய இந்த ரேட்டு விலை, தங்கத்துடைய விலை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம உயர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர இதுக்கு வேறு மாற்று வழியும் கிடையாது. இனியும் வரும் காலத்துலேயும் தங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். இப்போ கூட பாருங்களேன், $87.50 இருந்த டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிது கொஞ்சம். இப்போ நம்மளது குறைஞ்சது இல்லையா, $2,000 ஒரு சவரன் குறைஞ்சோடனே அதுவும் கொஞ்சம் குறைஞ்சி $85.50 வரைக்கும் வந்துச்சு, திருப்பி ஏறிடுச்சு. இன்றைக்கி $86.65 வந்துட்டுருக்கு, பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. அதனால் அப்படி பார்க்கும்போதும் டாலரும் இப்போ ஸ்ட்ராங் ஆகுது. ஏன் அது கூட உயர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த விலைவாசி டாலருடைய ரேட் இறங்க 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 இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால உடனே இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் டைவர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கோல்டு ரேட்டு இன்னும் குறையுமோ அப்படின்ட்டு இதிலேருந்து எடுத்து டாலரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த பிரேக்கப் கொஞ்சம் விலை உயர்ந்தது கூட. இனி ரொம்ப மக்களும் சரி இவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, திரும்ப திரும்ப ஏறும்னு சொல்கிறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா? ஏறினாலும் ஒன்றும் இல்லை, இறங்கினாலும் ஒன்றும் இல்லை. ஆஸ் எ ட்ரேடர், ஆஸ் எ பிஸ்னஸ்மேன் வாங்க போகிறோம், கிராம் $8,000 வாங்க போகிறோம், நாங்கள் கூலி சேதாரம் போட்டு விற்க போகிறோம்.
அதுக்கு ஒரு அடக்க விலை எங்களுக்குன்னு ஒரு சின்ன சேதாரம் வருது, நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா மேலே வச்சு விற்க போகிறோம். அதே மாதிரி 5000 ரூபாய்க்கு விற்றாலும் நாங்கள் 5000 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்க போகிறோம். 10,000 ரூபாய்க்கு விற்றாலும் 10,000 ரூபாய்க்கு வாங்கி விற்க போகிறோம். அவ்வளோதானே தவிர எங்களுக்கு ஒன்றுமே இதில் இது பெனிஃபிட் கிடையாது. விலை ஏறினாலும் இறங்கினாலும் எங்களோட முதலீடு தான் இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த முதலீடு நாங்கள் குறைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நாங்களுமே சஃபர் ஆகுறோம் தான். அதனால் கோல்டு ரேட்டு ஸ்டடியாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் அது சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே இருக்கனால போன வருஷம் மட்டுமே 41% உயர்ந்திருக்கு. இந்த வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு 25-30% குறைந்தது நான் சொல்கிறது உயரும். அந்த கால்குலேஷனை வச்சு பார்த்தா தான் 10,000 ரூபா ஒரு கிராம் ஒன்று வரும், 80,000 ரூபா ஒரு சவரன் ஒன்று வரும் அப்படின்றது எல்லாருடைய கூற்றாக இருக்குது. ஒன்று தங்கம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகவே தேவையில்லை. பேனிக் ஆனால் மட்டும் என்ன ஆக போகுது இல்லையா? அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். தங்கம் ஒன்றும் சாப்பாடு போட போகிறது இல்லை. ஆனால் அதே டைமில் தங்கம் ஒன்று நமக்கு பாதுகாப்பு, ஒரு பேக் போன். எப்படின்னா நம்மளுடைய ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் சொல்லுவாங்க. அது மாதிரி எமர்ஜென்சி டைமில் நமக்கு உதவுறது தங்கம் மட்டும்தான். மற்ற எது உங்கள் கையில் இருந்தால் கூட சரிங்க. அதாவது கரன்சி பணமாக இருந்தால் ஓகே. அப்படி பணம் கூட எவ்வளோ வைக்க முடியும்? ஒரு சர்டன் லிமிட் தான் வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லேண்டு, வேறு எஃப்டி, ஷேரு, இது எது இருந்தாலும் சரி இமீடியட்டாக நீங்கள் ரெடீம் பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. ஆனால் தங்கம் இருந்தால் எப்போ வேணால் நினச்சா நம்மளுடைய ஆபத்து நேரத்தில் உடனடியாக அவசர தேவைகளுக்கு உடனே தங்கத்தை நம்ம பண்ணலாம். அதனால் தங்கத்தை சேமிங்க. அது இது வரைக்கும் சேமிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, இப்போ இருந்து கூட டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வாங்குங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போகிறோம். அதற்கு பல்வேறு வகைகள் இருக்குது. சீட்டு, மாதாந்திர தவணை திட்டம்னு சொல்லிட்டு எல்லா நகைக்கடையிலையுமே இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைங்க நான் யாரையும் நம்பி பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எவ்வளோ முடியுமோ அப்பப்போ அதை 1/2 கிராம் 1 கிராம் அப்படின்னு காசு கொடுத்து வாங்கி காயினாக கூட வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு இதெல்லாமே வேணாம், என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை அப்படின்னா கோல்டில் ETF நிறைய கோல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு 500 ரூபா இருக்கா, அது கூட தங்கம் வாங்கலாம். அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். இது மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்கள்ட்டே நீங்கள் அதை மாதிரி கோல்டு பீஸில் வாங்கலாம். இந்த மாதிரி சிறுதுளி பெருவெள்ளமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்கன்னா நாளைக்கு, இன்றைக்கி அது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் தெரியும், நாளைக்கு அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கும். எப்பயுமே பைப்பை திறந்து விட்டு தண்ணியை ஒரு பக்கெட் ஃபுல்லாக பிடிச்சி அப்படியே வைக்கிறதுன்ற விட ஒவ்வொரு சொட்டாக ட்ராப் நாம் அசந்து கண்ணு தூங்குகிற நேரத்தில் கூட அந்த ட்ராப் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இருந்தாலே பொறுமையாக ஆர்கானிக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கானிக் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கடந்த அடுத்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்களே திரும்பி பார்க்குறப்போ ஆஹா பரவாயில்ல இவ்வளோ சேர்த்துருக்கோமான்னு ஒரு பெருமிதம் கொள்கிற அளவுக்கு தங்கம் வந்துடும் உங்கள் கையில். அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி.